ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 74வது பாடல் நாம் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். போன பாடல்ல என்ன சொன்னார்? அம்பாள் ஒன்றோடு 2 நயனங்களேன்னு முடிச்சார். ஏன்னா சிவபெருமானுடைய குடும்பத்துல எல்லாருக்கும் 3 கண். நெற்றிக்கண் எல்லாருக்கும் இருக்கு, வெளியில தெரியறது இல்லை. அம்பாளுக்கும் 3 கண். சிவனுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அம்பாளுக்கு இருக்கு. அதனால அன்னைக்கு 3 நயனங்கள் இருப்பதற்கு ஐயனுக்கும் 3 கண்கள் இருக்கிறதுனால அன்னைக்கும் இருக்கு. அதனால இதுல என்ன சொல்றாரு? இப்போ நயனங்கள் 3 நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமிவல்லி அடி இணையை பயன் என்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனியக்காவில் தங்குவரே அப்படின்னு சொல்றார். நயனங்கள் 3 நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவல்லி அடி இணையை பயன் என்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனியக்காவில் தங்குவரே அப்படின்னு சொல்றார். எப்பேற்பட்ட பதவியை அம்பாள் கொடுப்பா அப்படின்னு அழகா சொல்றார். பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து, எப்படி சொர்ண படுக்கை, அப்படியே பாவையர்களை ரம்பை ஊர்வசில நாட்டியம் ஆடக்கூட அந்த அப்படிப்பட்ட பதவி சொர்க்க லோகத்தை கொடுப்பான்னு சொல்றாரு. ஆனா ஆக்சுவல் மீனிங் என்னங்கிறத நம்ம அனுபவிப்போம். இப்போ நயனங்கள் 3 நாதனும் அப்படின்னு சொல்றார். வேதமும் நாரணனும் பரவும் அபிராமவல்லி அடி இணை. நயனங்கள் 3 நாதன் யாரு? சிவபெருமான். தெரியும், நாம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சௌந்தரிய லஹரியில. சிவபெருமான் இதுலயே சொன்னார் அவளுடைய திருவடியை தன்னுடைய தலையில தாங்கினார்னு. இன்னொரு இதுல ஊடல் காலத்துல பரமசிவன் அம்பாளைய அடி பணிந்து அவருடைய இது பண்ணுவா அப்படின்பா. அதனால பரமசிவனே என்னுடைய தாழ பண்ணுகிறாங்க போது அவரே பண்ணியிருக்க, நீங்க பண்ணுவோன்னு நாம சொல்லக்கூடாது. அம்பாள் எப்படிப்பட்டவள்? சிவபெருமானே பணியக்கூடிய அப்பேற்பட்ட மகிமை பொருந்தியவள். அதனால முதல்ல என்ன சொல்றார்? பிரம்மா சொல்லுவோம், பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லுவோம். பிரம்மா படைக்கும் தொழில்னால முதல் இதுக்கு பிரம்மா, அப்புறம் விஷ்ணு, அப்புறம் சிவன் சொல்லுவோம். ஆனா அந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிப்பணியும் தெய்வமாக சிவபெருமான் இருக்கிறதுனால சிவபெருமானே முதல் கடவுள் அப்படின்னு சொல்லி இவர் என்ன சொல்றார்? நயனங்கள் 3 நாதனும் சொல்லிட்டு அடுத்தது வேதமும் நாரணனும் அயனும் அப்படின்னு சொல்றார். வேதங்களும் விஷ்ணுவும் பிரம்மாவும் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்றார் பாருங்க. அப்போ அப்படி உயர்வு பெற்ற 3 கண்களை கொண்ட சிவபெருமான் அன்னையை பணிந்து ஏற்றுகின்றார் அப்படின்னு சொல்றார். அதனால சிவனும் சொல்லாம நாதனும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இதுல முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமகுட நீராஜித பதாம் அப்படின்னு சௌந்தர லஹரி பார்த்திருக்கோம். லலிதா நவரத்ன மாலையில முத்தே வரும் முத்தொழிலாற்றிடவே முன்னின்று அருளும் முதல்வி சரணம் அப்படின்லாம் சொல்லுவா. அப்போ மூக பஞ்சசதியில என்ன சொல்லியிருக்காரு? ஆதி காஞ்சி கேலிலோலை அகில ஆகம யந்திர மந்திர தந்திரமயை அதி சீட்டம் மம மானசம் அசம சரத்ரோகி ஜீவனோபாயேகி அப்படின்னு சகல வேத கூட்டம் அப்படி இந்த முத்து சிப்பி அப்படிங்கிற சம்பளத்துல அமைந்த முத்தாக அம்பாள் இருக்கின்றாளா. ஸ்ரீநகரம் 4 பக்கங்கள் மேலும் கீழும் நம்ம பார்த்தோம். அந்த உபநிடதங்கள் அது படிக்கட்டுகளாக இருக்கு. அம்பாள் ஏறி இறங்கி வர அந்த பாதங்களை உடையவள்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப மேலும் கீழும் 4 உபநிஷதங்கள் சப்தகோடி மந்திரங்களை வச்சுன்று அப்படியே இருக்கு. அப்போ இதுல எல்லாவற்றுமாக வித்தை, சாஸ்திரம், வேதாந்தம், வேதங்கள் எல்லாவற்றினுடைய உள்ள யார் இருக்கின்றாள்னா அம்பாள். உன்னை இல்லாமல் வேறு யார் இருக்கின்றார்கள்? வித்யாசு சாஸ்திரேஷு விவேக தீபேஷு வாத்தியேஷு வாக்கியேஷு சகாத்வரன்யா அப்படின்னு நீங்க தான் இருக்கீங்க. எல்லா இடமும் உன்னை தவிர யார் இருக்கா அப்படின்னு சொல்ற. நாரணன் சொல்றார். அடுத்தது பார்க்கடல் வாசனான நாரணன். ஏன்னா கமலாட்ச நிஷேவிதா பார்த்திருக்கோம். விஷ்ணுவோட உந்தி கமலத்திலே தோன்றிய பிரம்மன், அதுவும் அப்படி ஏற்றும் அபிராமவல்லி அடியினைன்னு அம்பாளோட பெருமை அப்படிப்பட்டதாக இருக்கின்றது. அரண், அரி, அயன், ஸ்ருதி
இவர்களால் இடையறாமல் போற்றி துதிக்கப்படக்கூடிய அன்னையின் திருவடி அப்படின்னு சொல்றார். ஏன் அவர்கள்லாம் அடி பண்ணுகிறான்னா இப்போ நம்மளாம் எந்த மாத்திரம்? அப்போ எப்பேற்பட்ட பெருமை உடையவள். அப்போ நாம் அது எதற்காக அடி பண்ணியணும்னா இதுக்கே போகும். இதனால அம்பாளோட பெருமை நம்மளுக்கு எப்படி சொல்றா பாருங்க. நல்லவர்களோடு இயந்த தீயவும் நல்லதே ஆகும். அதனால தான் நல்லாரை காண்பதும் நன்றே, நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றேன்னு மூதுரையில் ஔவையார் சொல்லியிருக்கார். அதனால எப்படி அந்த பக்தர்கள் அவர்களுடைய அடி பணிஞ்சாச்சுன்னா புகழ் அப்படின்னு அம்பாளோட அடியணையை பற்றி கொள்ளும் போது அவர்களுக்கு இந்த தாழ்மையெல்லாம் அகன்று மேன்மை பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்ற. ஏணி வச்சாச்சுன்னா ஏறத்தோ யாரு ஏணி மேலதான் ஏத்தும், கீழே கண்டாது. அது மாதிரி அரியவற்றுள் எல்லாம் அறிவே பெரியாரை பேணி தமரா கொள்ளல்னு திருக்குறள்ல சொல்ற மாதிரி யாரு மங்களமே வடிவாக இருக்கும் அம்பாளுடைய திருவடிகளை தனக்கு அதுதான் கதி, நீ கதி இல்லைன்னு அடையும் போது அம்பாள் அவனை எல்லாவற்றிலும் மேலானவனாக ஆக்குகிறாள். அப்படிங்கிறதுக்காண்டி பயன் அப்படிங்கிற சொல்ற. நாரணமும் அயனும் பரவும் அபிராமவல்லி அடியினையை பயன் என்று கொண்டவர் அப்படின்னு சொல்லிடுற. இப்போ பயன் அப்படின்னு ஏன் அங்க சொல்லியிருக்க? ஏனால்தான் கற்றவனால் ஆய பயன் என்கால் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் திருக்குறள்ல பார்த்துக்கோ நம்ம. அப்போ பயனற்ற பிரபஞ்ச சுகங்களையே பயன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். என்னமோ இதுதான் சாஸ்வதம் நினைச்சிட்டு இதுலயே மூழ்கி காலத்தை கழிச்சுட்டு இருக்கோம். பெரியோர் நான் ஆயின பின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன்னு திவ்ய பிரபந்தத்தில் வாடினேன் வாடி வருந்தினேன், மனத்தால் பெரும் துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளவை தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பெரிய திருவாய்மொழியில் சொல்லியிருக்கார். அத மாதிரி காதே காந்தா கஸ்தே புத்திரக சம்சாரோயம் அதீவ விசித்திரக தஸ்யஸ்வம் குதய ஆயாதக தத்துவம் சிந்தைய ததிகம் பிராதன பஜகோவிந்தத்தில் ஆதிசங்கர பகவத் பாதால் சொல்லியிருக்கார் 8வது பஜகோவிந்தம். இப்படி எல்லாருமே இந்த சாரமற்ற சம்சார சுகங்களை நாம் சதம்னு நினைச்சு இதுவே சொல்லிட்டு இருக்கோமே, அப்ப நிலைத்த சுகம் தரும் அந்த அன்னையோட பாதத்தை மறந்து நம்ம வாழ்கின்றோம் அப்படின்னு எல்லாரும் சொல்றா. இதுல என்ன இருக்கு இந்த சம்சார இதுல? அப்போ இந்த தற்காலிக சுகம் தர சம்சாரத்தை பயன்ன கருதாமல் அம்பாளுடைய பாதார விந்தமே சதம் அப்படின்னு கருதி அன்னையிட்டக்க நாம நம்மளை கொடுத்துட்டோம்னா அவர் என்ன செய்வா, நம்ம நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு இகபர சுகங்களை எல்லாம் அடுக்கக்கூடியவள் அவள். இந்த இக சுகம் அதற்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கிறதுனா அதற்கும் அவள் தான் காரணம். ஆனா பரசுகம் யாராலையும் தர முடியாது, அது அவளால மட்டும்தான் முடியும். அபிராமி அன்னையால மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். விட்டேன் உலகம் விரும்பேன் இருவினை வீணருடன் கிட்டேன் அவர் உரை கேட்டும் இரேன் மெய்கடாத நிலை தொட்டேன் சுகதுக்கம் அற்றுவிட்டேன்னு பட்டினத்தார் சொல்ற மாதிரி எதுனாலும் எது எந்தெந்த இடத்துல இருக்கமோ அப்படி இருக்கணும். அந்த இதுல கப்பல் கடல்ல இருக்கும், ஆனா கடலுக்கு மத்தியில கப்பல் இருந்தா அது எப்போதும் அப்படிதான் போயாகணும். ஆனா கப்பலுக்குள்ள கடல் நீர் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அதனால தான் நாம எந்த இதுக்குள்ள இருக்கணுமோ உலகத்துக்குள்ள நாம இருக்கலாம், ஆனா இந்த உலகத்துல நாம் இருக்கலாம், ஆனா நமக்குள்ள உலகம் இருக்கக்கூடாதுங்கிற. அப்படி இருப்பவர்களுக்கு அப்படி என்ன செய்யணும்னா இந்திர போகத்துக்கு சமானமான போகம் தந்து நம்மளுக்கு எப்படி அன்னையோட பதத்தை அடைஞ்சாச்சுன்னா நம்மளுக்கு எப்பேற்பட்ட பாக்கியத்தை அன்னை கொடுப்பாள் அப்படின்னு சொல்ற. இந்திர பதவிக்கு ஈடான ராஜ யோகம் அதெல்லாம் கொடுப்பாளாம். இந்த உடலை இந்த உலகத்துல சாஸ்வதமா பறந்தாச்சுன்னா ஒரு நாள் இறக்க போறோம் இல்லையா? அப்ப இந்த உடல் இந்த உலகத்தை விட்டு நீங்கின பிறகும் கூட அந்த உலகம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்ப அதற்கு அவளுடைய அருள் இருந்தால்தான் அந்த உலகம் கிடைக்கும். அதுலேயும் இந்திர போகத்தை கொடுப்பாள்ங்கிறார். அப்ப இந்திர போகம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா பொன்னால் ஆனது. அது ரொம்ப பொண்ணு, எங்க பார்த்தாலும் காணும் இடமெல்லாம் பொண்ணு, கற்பக வளம்
எல்லாம் தங்கம், கட்டிலும் படுக்கிற தங்கம். தேவலோகத்தை அரபையெல்லாம் நாட்டியம் ஆடி உணவு கொண்டு கொடுத்து நம்மளுக்கு சாமரம் வீசி தாலாட்ட பாடி தூங்க வைப்பாளாம். ஏன்னா இந்திரலோகம் எப்படி இருக்கும்? திருவிளையாடல் புராணத்துல பரஞ்சோதியார் சொல்லுவார், முன்னதாம முகத்தில் வண்டு முகம் மூசு மந்தார நீழல் பொன்னளவில் கனங்குன் கொங்கை புலோம சைமனாளன் பொற்பூன் மின்னவில் தீமை சிங்கம் சுமந்த மெல்லடை மேல் மேவி அன்ன மென்னடையார் ஆடும் ஆடல் மேல் ஆர்வம் வைத்தான் இந்திரையும் போகத்தை பத்தி சொல்வா. இப்ப ஏற்பட்ட போகத்தை கொடுப்பாளாம். அப்ப நம்மளுக்கு இப்படி தோன்றுது, நம்ம என்ன நினைக்கிறோம், ஓஹோ அவர் இந்த போகத்தை கொடுப்பா அன்னைன்னு சொல்றா. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், மேலாட்டமா பார்க்க கூடாது. ஆழ கடல்ல முங்கி குளிச்சாத்தான் முத்து எடுக்க முடியும். மேலாழ பார்த்தோம்னா சிப்பி தான் கிடைக்கும். அப்போ முத்து கிடைச்சி நல்லதா சிப்பி நல்லதா இல்லையா? அதனால தான் அம்பாள் தன்னையே அழித்த அடியவருக்கு அந்த அழியக்கூடிய இந்திர சுகங்களையா கொடுப்பா? அதிலும் மேலான பெரிய சாம்ராஜ்யம், அவள் இருக்கும் சாம்ராஜ்ய சுகத்தை கொடுப்பாளாம். அதைத்தான் அவள் கொடுப்பா. அதனால அன்னையிடம் யார் இந்த அழியக்கூடிய அற்ப சுகங்களை யாருமே கேட்க மாட்டா. நம்ம ஒரு இதை பயிரிடுறோம்னா அது சிறந்த பலம் தரணும், காய்ச்சணும், பூக்கணும், இப்போ நிறைய இது பண்ணணும், கனி தரணுங்கிறதுக்காண்டி தான் எல்லாமே செய்வோம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்துன்னு வள்ளுவர் சொல்ற மாதிரி முக்தி அடையணும். நம்மளுக்கு பதமுக்தி பரமுக்தி. பதமுக்தி இந்திர பதவி, பரமுக்தி தான் வேணும் நம்மளுக்கு. இறைவனோட இரண்டரை கலக்கக்கூடிய அந்த பரமுக்தியை நமக்கு தரக்கூடியவளாக அம்பாள் இருக்கின்றாளா. இந்த பதமுக்தி இதெல்லாம் இது பண்ணா இங்கேயே வாழ வச்சிடுவா. நம்மளுக்கு இங்கேயே பெரிய 10 ஏவலாடு, காரு, வீடு, மாட மாளிகை எல்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் அழியக்கூடியது. அவளுடன் இரண்டரை கலக்கக்கூடிய பரமுக்தி வேணும், அதுதான் வேணும். மணிவாசகர் என்ன சொல்வார், கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிக்கெடினும் நல்லேன் நினது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்கப்பெறின் இறைவா உள்ளேன் பிரதெய்வம் உன்னை எல்லால் எங்கள் உத்தமனேன திருச்சதகத்தில் சொல்லுவார். வீரபாகுதேவர் கந்தபுராணத்துல முருகன்கிட்ட சொல்றாராம், கோல நீடிய நிதிபதி வாழ்க்கையும் குறியேன் மேல இந்திரன் அரசினை கனவிலும் வைக்கேன் மால் அயன் பதத்தையும் பொருளென மதியேன் சால நின் பதத்து அன்பையே வேண்டுவேன் தமியன்ன வேண்ட மாதிரி நாம இருவினையும் மலமும் அற இரவியோடு பிறவி அற ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை பரம சுகமதனை அருள் ஏக நாயகா அப்படின்னு அருணகிரியார் திருப்புகழ்ல சொல்றார். அந்த வேண்டிக்கிற மாதிரி அத மாதிரி நம்ம அம்பாள்கிட்ட வேண்டிக்கணும். இவர் என்ன சொல்வார், ஆதிசங்கரர் நம்ம பார்த்தோம் சிவாந்தலகரியில நரத்வம் தேவத்வம் நகவன மிருகத்வம் வசகதா பசுத்வம் கீடத்வம் பவது விகத்வாதி ஜனனம் சதா ஸ்வத் பாதாத ஸ்மரண பரமானந்த லகரி விகாரா சத்தம் சேத் ஹிருதய கிதம் தேன வபுஷா. எந்த உடல் எனக்கு கொடுத்தா என்ன, உன்னை மறவாமல் இருக்கக்கூடியதை எனக்கு பண்ணணும். அப்பர் சுவாமிகள் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தரல் வேண்டும் இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியூர் செழிநீர் புனல் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனேன்னு எல்லாருமே சித்த சுத்தியோட அம்பாளுடைய பரமுக்தி அதைத்தான் நம்ம விரும்பக்கூடியவள். இப்படி அம்பாளுடைய அருளையே விரும்பி பிரார்த்திக்கும் போது அனைத்து சுகங்களுக்கும் நம்மளை அதிபதியாக்கிடுவா அம்பாள் அப்படின்னு தான் சொல்லி இதுல இது சொல்றார். அப்போ வேற எந்த பதவி, அழியக்கூடிய பதவி எதையுமே கொடுக்க மாட்டா. பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனியக்காவில் தங்குவரேன்னு சொன்னது அம்பாளுடைய இருப்பிடத்துல நம்மள சொல்லுவா. 4 வகையான இது சாமீபம், சாரோபம், சாலோகம், சாயுஜ்யம். அந்த பதவி கொடுத்துடுவா நம்மளுக்கு. அந்த ரூபம் பார்க்க, அந்த லோகத்துக்கு போக வேண்டாம், அதை பார்க்க வேண்டாம், இதை பார்க்க வேண்டாம். சாயுஜ்யம் தான் நம்மளுக்கு நிரந்தரங்கிற மாதிரி அந்த பரமுக்தியே அளிக்கக்கூடியவள் அம்பாள். இந்த பாட்டில் மூலமா அவளே நம்ம தஞ்சமேல சரணடைந்தால் நமக்கும் எல்லா விதமான சுகங்களையும் அவள் அருளக்கூடியவள்ங்கிறது அபிராமிப்பட்ட நம்மளுக்கு ரொம்ப அழுத்தமா இந்த பாடல் மூலமா உணர்த்துறார். அவளுடைய திருவடிகளையே நாமும் போற்றி பணிவோம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. அபிராமி அன்னைக்கு ஜெய். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்.